ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் அன்புடன். இந்த வீடியோ பதிவு நேத்திக்கான கொஸ்டின், யாரெல்லாம் எலிஜிபிள் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. அதில் யாரெல்லாம்னா ஒய்ஃபு, அவரோட சில்ட்ரன்ஸு, அப்புறம் பேரண்ட்ஸு. ஒய்ஃபு இதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க லீகலாக கல்யாணம் பண்ண மனைவி. அப்புறம் குழந்தைகள் சில்ட்ரன்ஸ்னு வரும்போது அவங்களோட லீகல் சைல்டாகவும் இருக்கலாம், இல்லிட்டிமேட் சைல்டாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணலாம். இதில் இல்லிஜிட்டிமேட் சைல்டு எப்படி அப்ளிகபிள்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்டாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இந்த ஜாய் கிறிஸ்டல்டான்னு சொல்கிறவங்க வந்து ஒரு செஃப் ரங்கராஜன்ற ஒரு சொல்கிறவங்க வந்து ஏமாற்றி என்னை வந்து செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ என் குழந்தைக்கும் எனக்கும் என்னன்னு. ஆனால் இந்த அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உயிரோடு இருக்கச்ச செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த மேரேஜ் வந்து வேலிட் மேரேஜ் கிடையாது ஆஸ் பர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். ஆனால் அதே ஹிந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 16 அந்த குழந்தை அவரோடது தான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்களோட சொத்தில் அவங்க முதல் மனைவி குழந்தைக்கு என்ன பங்கு இருக்கோ அந்த பங்கு வரும். அதே மீன்வைல் அவரோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அதான் அவங்க தாத்தா பாட்டியோட சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்கு வராது. இதை தான் செக்ஷன் 16 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் சொல்லுது. அது கூடவே அவங்க பேரண்ட்ஸ் எய்தர் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம், அவங்களால அவங்கள மெயின்டைன் பண்ண முடியலைன்னா யார் வேணாலும் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. ஆக்சுவலி இது வந்து கிரிமினல் அப்ளிகேஷன், ஆனால் இது வந்து சிவில் நேச்சரில் தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹாப்பி லேர்னிங்.